எத்தனை வாட்டி கண்ணாடி பாடா என்னப்பா வெயில போய் கலச்சு கருப்பா வந்திருக்க உழைக்கிறல்ல இந்த இன்னைக்கு வருமானம் 150 இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது போய் கையை காலை கழுவிட்டு சாப்பிடுவா அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான் நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு உட்காருண்டா வாரேன் சாப்பிட போறானா எனக்கு பசிக்குதே நானும் சோதிக்க போறேன் தம்பி நானும் வரேன்டா இது குள்ளமணிக்காக கட்டின வீடா யாரது திறந்து விட்டுக்கலன்னா அடே ஏட்டையா வா வாங்க வாங்க எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு போலீஸ் நாய் அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும் வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும் உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாய உள்ள அனுப்பிட்டுப்பான் நீங்க யார சொல்றீங்க உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க உங்களை இல்ல அவன டேய் பண்ணி சார் நானே வரேன் சார் என்ன சார் ஆடா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல அது மட்டுமா என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா பெரிய பர்ஸ் அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு பெரிய பர்ஸா சின்ன பர்ஸோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான் என்ன ஏட்டையா சைக்கிளுங்கிறீங்க பர்ஸுங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா ஏய் என்னடா பண்ண அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் 200 போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க அட பாவி சண்டாளா போலீஸ்கார ஏமாத்த சைக்கிள் சொல்றேன் தம்பி திருட்டு சைக்கிளை கூட அடகு வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும் காது இங்கதானே இருக்கு சொல்லுப்பா ஐயா இடைஞ்சல் பண்றிய நான் சொல்றதை கேளுங்க சார் இது எங்க பெரிய அக்கா இவங்க சின்ன அக்கா 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல வீட்டுக்கு ஒரே ஆம்பளை நான் தான் எனக்கு வேற தொழில் தெரியாது அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும் பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா சைக்கா அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுட்டே கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன் அதை வைக்கல சார் வித்துட்டேன் சாபாஷ் ஆஹா ஓஹோ பிரமாதம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க அடே பெரியவன் நான் சொல்றேன் இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு சரி சார் நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன் ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன் வர்றேன் 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 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க உன்னை நீ வச்சுக்க 2 பெருசுகிட்ட கொடுத்துரு ஏன்னா அக்கா என்ன பாருங்க என்ன அக்கா நீ ஏக்கா காமாட்சிய பொண்ணு பார்க்க வரங்களா நல்ல இடமா நல்ல வசதியான இடம் தான் அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்ல தாண்டி அமையும் மங்கம்மா ஆம்பளை வராக கொஞ்சம் இறங்கி நில்லுமா நான் எதுக்கு இறங்கி போனோம் ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு அவங்களும் 10 மாசம் தான் நாமளும் 10 மாசம் தான் வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா அடியே இறங்கி நில்லுங்கடி சதா போங்கடி வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா அப்படியா வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா இப்ப வழிய விட போறியா இல்லையா முடியாது முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜின்னு இருக்கா வா 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 பாத்து வா பாத்து வா பாத்துமா பாத்து ஏ கொண்டிமாட இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க
விரட்டு பத்த மொசல் வெடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற. சேலையெல்லாம் நனைஞ்சிட்டு இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான் இங்க பாரு. ஐயா, புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டுனா பொண்ணு உடம்புக்கு ஒத்துக்காது. பங்காளி, நம்ம புது புடவை போடு. மங்கம்மா, இந்தம்மா. இந்த அடியே தாங்கலையே, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல இல்ல மோர கட்ட புடவையா குடுக்குறீங்க? பிச்சு புடவும் படுவா. என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டிய வளர்ந்துடலாம். கற்பு போனா ஆம்பளை அலட்சியமா பேசுவிய. அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளைய நடந்துக்க. ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேயா? கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பா நீங்க என்ன கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடியாத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி?
உங்க மருமகளா வரணும்னு தோணுமே. வந்துட்டா போச்சு. அத்தை அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க. நான் வாரேன்.